அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான அரஃபாவினுடைய தினத்தை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த நாளை கபூல் செய்து அந்த நாளுடைய அனைத்து பாக்கியங்களையும் பெற்ற மக்களில் நம்மையும் குடும்பங்களையும் வாரிசுகளையும் உலக முஃமினீன்களையும் உள்ள ரஹ்மான் அமைத்து உட்படுத்தி அருள் புரிவானாக. புனிதமான ஹஜ் பயணங்களை மேற்கொண்ட அனைவர்களின் ஹஜ்களையும் அல்லாஹு தாலா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. இந்த அரஃபாவினுடைய தினத்திலே என்ன ஓத வேண்டும் என்று நபியவர்கள் சொல்லி தந்த ஒரு சிறிய 2 திக்ருகளை 2 கலிமாக்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவிலே மிக சுருக்கமாக பதிவு செய்வேன். நீங்கள் சிறப்பான இந்த நாடிலே நபியவர்கள் கற்றுத்தந்த அந்த கலிமாக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா கபூல் செய்து அருள் புரிவானாக. முதலாவதாக தொல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதுலு துஆ யௌமி அரஃபா, துஆக்களிலேயே ஆக சிறந்தது அரஃபா நாளில் செய்யப்படுகிற துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபா நாளில் செய்யப்படுகிற துஆ அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றது. நபி அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே மிக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற வார்த்தை தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அரஃபாவினுடைய நாள் சிறப்பான துஆவிற்கு சொந்தமான நாள். அந்த நாளில் இந்த வார்த்தைகளை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலும் வருகிறது, திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆக்களிலேயே ஆக சிறந்தது அரஃபாவினுடைய நாளில் கேட்கப்படும் துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசினார்கள், நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே மிக சிறந்தது என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை நபியவர்கள் சொல்வார்கள். ஸ்கிரீனிலே உங்களுக்கு அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படும், தமிழிலும் அரபியிலும் இருக்கும். அந்த வார்த்தைகளை அரஃபாவுடைய தினத்திலே நபியவர்கள் ஓதி இருக்கிறார்கள். நீங்களும் தாராளமாக ஓதுங்கள், அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. நபியவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன பொருள்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அந்த அல்லாஹ் தனித்தவன். லா ஷரீக லஹு, அந்த அல்லாஹ்வுக்கு இணை என்பதே கிடையாது. லஹுல் முல்கு, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. வலஹுல் ஹம்து, அவனுக்கு எல்லா புகழும் இருக்கிறது. வஹுவ, அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக சக்தி மிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற இந்த கலிமாவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே ஓதி நமக்கும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நிரப்பமாக இதை ஓதுங்கள், அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. எல்லா விதத்திலும் நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக வாழச் செய்து அரஃபாவினுடைய பாக்கியங்களை பெற்ற நல்ல மக்களாக உள்ள ரஹ்மான் அனைவர்களையும் கபூல் செய்து, குறிப்பாக இதே அரஃபாவுடைய தினத்திலே புனிதமான ஹஜ்ஜுடைய சூழல்களில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா விரைவாக தன்னிறைவாக ஆரோக்கியமுள்ள காலகட்டத்திலேயே நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் வாரிசுகளுக்கும் உலக முஃமினீன்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து வாழ்வை அனைத்து மக்களுக்கும் சிறப்பானதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.